உலகத்துல சில மரங்கள் இருக்கு, அதோட நிழல்ல நின்னா கூட தோல் வெந்து போயிடும். அதோட ஒரு சின்ன விதைய சாப்பிட்டா கூட இதயமே நின்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு 5 விஷ மரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 5வது இடத்துல இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான அரளி அப்படிங்கிற ஆலியாண்டர். இத பூச்செடின்னு நம்ம நினைச்சிருப்போம், ஆனா இது 20 அடி வரை வளரக்கூடிய ஒரு சின்ன மரம். அரளியில ஆலியாண்ட்ரின் அப்படிங்கிற ஒரு நச்சு இருக்கு. இது ஒரு கார்டியாக் கிளைகோசைட். இதனுடைய ஒரு இலைய சாப்பிட்டா கூட வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கடைசியில இதய துடிப்பு சீரில்லாம மரணம் ஏற்படலாம். 4வது இடத்துல இருக்கிறது இந்த யூரோப்பியன் யூ. இத ட்ரீ ஆஃப் டெத்னு கூட ஐரோப்பிய நாடுகள்ல சொல்றாங்க. இதோட இலைகள், பட்டை, விதைகள்னு எல்லாமே விஷமா. இதுல இருக்கிற டாக்சைன் அப்படிங்கிற விஷம் நரம்பு மண்டலத்தையும் இதயத்தையும் ஒரே நேரத்துல தாக்குதான். இதோட பழம் பாக்குறதுக்கு சிவப்பு நிறத்துல ஆசையை தூண்டுற மாதிரி இருக்குமா, ஆனா அந்த பழத்துக்குள்ள இருக்கிற விதையை மட்டும் கடிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலேயே இதயம் நின்னுடும். 3வது இடத்துல இருக்கிற இந்த மரத்தோட பேரை கேட்டாலே மரண பயத்தை காட்டும், சூசைட் ட்ரீ. இதோட அறிவியல் பேர் சர்பெரா ஒடல்லாம். இது இந்தியால குறிப்பா கேரளாவோட கடற்கரை ஓரங்கள்ல அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற செர்பரின் அப்படிங்கிற நச்சுப்பொருள் இதயத்துக்கு போற மின் சிக்னல்களை தடுத்துடுமா. இதோட விதைகள் மாங்காய் மாதிரி இருக்குமா. முன்னொரு காலத்துல இத பாக்குறதுக்கு நல்லா தெரிஞ்சதும் எடுத்து சாப்பிட்டவங்களுக்கு மர்மமான முறையில மரணங்கள் ஏற்பட காரணமா இருந்திருக்கு. உலகத்திலேயே 2வது மிக கொடிய மரம் ஆமணக்கு. இது என்னதான் செடி சைஸ்ல வளர்ந்தாலும் இது ஒரு மர வகையை சேர்ந்ததுதான். இது நாம விளக்கெண்ணெய் எடுக்க பயன்படுத்துற ஆமணக்கு தான். எண்ணெய் எடுக்க பயன்பட்டாலும் இதோட பச்சை விதைகள் உலகத்திலேயே மிக கொடிய விஷம்னு சொல்லப்படுது. நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இதே விதைகள்ல இருந்துதான் நம்ம ஆமணக்கு எண்ணெயே எடுக்கிறோம், அப்புறம் எப்படி அந்த பாய்சன் நமக்கு அட்டாக் பண்ணாம இருக்கு? இந்த விதையில இருக்கக்கூடிய ரைசின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன் வகை நச்சு. இந்த நச்சு எண்ணெயில கரையாது. விதையில இருந்து எண்ணெயை பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இஞ்சி இருக்கக்கூடிய அந்த சக்கையில தான் முழு விஷமும் தங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெயை சூடுபடுத்தும் போது அந்த எண்ணெயில 1-2 நச்சு இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடுது. சயனைடை விட 6000 மடங்கு அதிக வீரியம் கொண்டதான். வெறும் 4ல இருந்து 8 விதைகளை சாப்பிட்டாலே ஒரு வளர்ந்த மனிதன் உடனே இறந்துடுவானா. இந்த விஷத்துக்கு இன்னைக்கு கூட முறையான மருந்து கிடையாதுங்கிறது தான் கொடுமையான ஒரு விஷயம். இப்போ முதல் இடத்துல இருக்கிறது உலகத்திலேயே மிக ஆபத்தான மரம்னு கின்னஸ் சாதனையே படைச்ச மேன்சீனியல் ட்ரீ. இத லிட்டில் ஆப்பிள் ஆஃப் டெத்னு கூட சொல்வாங்க. இந்த மரம் உங்களை தொட கூட தேவையில்ல. மழை பெய்யும் போது இந்த மரத்துக்கு அடியில நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா இலைகள்ல இருந்து வர தண்ணி பட்டாலே உங்க தோல் அப்படியே வெந்து கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சிடுமா. இதோட பழத்தை ஒரு கடி கடிச்சா போதும் உங்க தொண்டை வீங்கி மூச்சு விட முடியாம மரணம் ஏற்படுமா. இதோட புகையை சுவாசிச்சா கூட கண் பார்வை பறி போயிடுமா. இதனாலேயே பல நாடுகள்ல இந்த மரத்தை சுத்தி ரெட் பெயிண்ட் அடிச்சு வார்னிங் போர்டு வச்சிருப்பாங்க.